குறுகிய காலத்திலேயே நான் ஹெர்குலிஸ் இன் நியூயார்க் என்ற ஒரு படத்தில் நடித்தேன். அது நிச்சயமாக தோல்வி அடைந்தது. ஆனால் அது என்னை தளர்வடைய செய்யவில்லை. எனக்கு இன்னும் அதே பார்வை இருந்தது. பின்னர் திடீரென்று நான் ஸ்ட்ரீட்ஸ் ஆஃப் சான் பிரான்சிஸ்கோவில் நடித்தேன். ஸ்டே ஹங்கரி, பம்பிங் இரன் மற்றும் தி வில்லன் ஆகிய படங்களில் நடித்தேன். பின்னர் திடீரென்று டினோ டி லாரண்டிஸ் மற்றும் யூனிவர்சல் ஸ்டுடியோ மேமன் என்னை கோனன் தி பார்பேரியன் படத்தில் ஹீரோவாக நடிக்க அழைத்தனர். நான் கோனன் தி பார்பேரியன் படத்தில் நடித்த பிறகு பத்திரிகையாளர் சந்திப்பில் இயக்குனர் பத்திரிகையாளர்களிடம் சொன்னார். அந்த இயக்குனர் ஜான் மிலியஸ் அவர் பத்திரிகையாளர்களிடம், நாங்கள் ஆர்னால்டை பெறவில்லை என்றால் ஒருவரை உருவாக்க வேண்டியிருக்கும் அப்படின்னு சொன்னார். இதை பற்றி சிந்தித்து பாருங்கள். அந்த உடலை இப்பொழுது காலம் சரியில்லை, இதை விற்க முடியாது என்று சொன்னார்கள். ஆனால் சில வருடங்கள் கழித்து நான் கோனன் தி பார்பேரியன் படத்தில் நடித்தேன். அது 1982 ஆண்டு கோடையில் வெளியான போது பாக்ஸ் ஆபீஸில் நம்பர் 1 ஹிட் ஆகியது. இதை பற்றி சிந்தியுங்கள். அந்த இயக்குனர் சொன்னார், நாங்கள் அவனுடைய உடலை பெறவில்லை என்றால் ஒருவரை உருவாக்க வேண்டியிருக்கும். அதனால திடீரென்று என் உடல் ஒரு குறையாக இல்லாமல் ஒரு பலமாக மாறியது. அதே விஷயம் டெர்மினேட்டர் படத்திலும் நடந்தது. டெர்மினேட்டர் படப்பிடிப்பு முடிந்த பிறகு ஜிம் கேமரூன் ஊடகங்களுக்கு சொன்னார், ஆர்னால்டுக்கு அந்த உச்சரிப்பு இல்லாமல் ஒரு இயந்திரம் போல பேசவில்லை என்றால் இந்த படம் வேலை செய்யாது என்று நினைக்கிறேன். அதை பற்றி சிந்தியுங்கள். அவர்கள் விமர்சித்த உடலும் உச்சரிப்பும் ஒரு பலமாக மாறின. ஆனால் அந்த தோல்வியாளர்களை நான் கேட்கவில்லை. நான் அவங்களை ஒருபோதும் கேட்கல. உண்மையில் நீங்கள் எதிர்ப்பவர்களின் வார்த்தைகளை கேட்கவே கூடாது என்பதே உண்மை. இதுவே உங்கள் அனைவருக்கும் மிகவும் முக்கியமான பாடமாகும். எப்போது யாராவது இது ஒரு முட்டாள் யோசனை என்று சொன்னால் நீங்கள் வாயால் சொல்ல வேண்டியதில்லை. ஆனால் உங்கள் மனதில் மட்டும் நீ முட்டாள், உனக்கு என்ன தெரியும் என்று நினைத்துக் கொள்ளுங்கள்.